எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இந்த பதிவுல நம்ம கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. மற்ற அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம ஈவினிங் பார்ப்போங்க. முதல்ல கேள்விகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஐசிஐசிஐ டைரக்ட்ல டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் கிரெடிட் ஆகல அப்படின்ற கேள்விகள் நிறைய இருக்குங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு கிரெடிட் ஆயிடுச்சுங்க, மேமுக்கு இன்னும் கிரெடிட் ஆகல. அதாவது போர்ட்ஃபோலியோல காட்ட மாட்டேங்குது, டிமேட் ஹோல்டிங்ல காட்டுதுங்க. இப்ப மேம்க்கு எடுத்து பார்த்தோம்னா வெப்சைட்ல காட்டும், ஆப்ல காட்ட மாட்டேங்குது. ஸோ அதுக்கு வெப்சைட்ல நீங்க போய் ஓபன் பண்ணி பார்த்து அலோகேட் கொடுத்தீங்கன்னா டிமேட்லயும் வந்துடும், போர்ட்ஃபோலியோலையும் வந்துருங்க. அடுத்து ஒரு நண்பர் வந்து டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்து லாஸ் எடுத்துருக்காங்க. அதாவது லாஸ் எடுத்துருக்காங்க, நான் இறங்குச்சு அப்படின்னா இன்னும் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் முந்தைய பதிவுகளில். நீங்க கொஞ்சம் நியாயமா பதில் சொல்லுங்க. அதாவது மற்ற நிறுவனங்கள், அதாவது உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத நிறுவனங்களா இருக்கு, சிறிய நிறுவனங்களா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அதை தவிர்க்கலாம் ரிஸ்க் அப்படின்னு சொல்றீங்க. டாடா மோட்டார்ஸ்னா எப்பொழுதுமே ப்ராஃபிட் மட்டும்தான் பண்ணுவாங்களா அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2020 இருந்தே அந்த ஷேர் தொடர்ந்து நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேங்க. தொடர்ந்து 6 குவார்டர் பக்கமா லாஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்போ குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 22 ஃபுல்லா லாஸ் பண்ணிருக்காங்க. தென் ஃபினான்ஷியல் இயர் 23லயும் H1 லாஸ் தாங்க. ஃபினான்ஷியல் இயர் 23 H2ல தான் ப்ராஃபிட்டபிலிட்டி சைடுக்கு வந்தாங்க. அந்த குவார்டர் கூட ₹2 டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டினியூஸா 5 குவார்டருக்கு மேல லாஸையும் பார்த்துருப்பாங்க எல்லாருமே என்னை மாதிரி. ஸோ நல்ல நிறுவனம், முற்காலங்கள்ல JLR இருந்தது, இப்ப இவிகோ உள்ள வரப்போகுது, நல்ல வேல்யூவேஷன் இருக்கு. ஒரு குவார்டர் லாஸ், அதுவும் வந்து ரெவன்யூ ஏறி இருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ ஒரு 7% 6% பக்கமா ஏறி இருக்கு. லாஸ் வந்து ஆக்சுவலா அந்த டாடா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து அவங்களுக்கு வந்த லாஸ் தான் வந்து குறிப்பா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல இந்த தடவை எடுத்த லாஸ். ஸோ அவங்களோட ரெவன்யூ குறைஞ்சு சேல்ஸ் குறைஞ்சு லாஸ் ஆகல. சரி, டாடா மோட்டார்ஸ் பெரிய நிறுவனம், லாஸ் ஆனாலும் நான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி எடுத்துங்களேன், லாஸ்ட் 4 குவார்டர்ஸா அவங்க லாஸ் தான் பண்ணிருக்காங்க. நல்ல ப்ரொமோட்டருங்க, ப்ரொமோட்டரோட ஹேண்ட்ஸ் ஸ்ட்ராங்கான ஹேண்ட்ஸ். ரைட்ஸ் இஷ்யூ போட்டாங்க, ரைட்ஸ் இஷ்யூ மூலமா ஒரு 200 crore ரைஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்தரா ஒரு 200 crore ரைஸ் பண்ணுவாங்க. தென் NCDs மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்பர்ஸ்மெண்ட்டை கூட்டியிருக்கிறாங்க. ஸோ 4 குவார்டர் லாஸ், இன்னும் ஒரு 2-3 குவார்டர் கூட லாஸ் ஆனாலும் நான் தொடர்ந்து கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா அவங்க நல்ல ப்ரொமோட்டர்ஸ், ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ், அதனால தாங்க. அதே மாதிரி டாக்டர் ரெட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் நீண்ட ஆண்டுகளாகவே நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேங்க. அதாவது அது மற்ற ஷேர், அதாவது ஜைடஸ், தென் நாட்கோ போன்ற நிறுவனங்கள் அப்ரிஷியேட் ஆன மாதிரி டாக்டர் ரெட்டி அப்ரிஷியேட் ஆகல அப்படின்ற கருத்து எல்லாருமே வைக்கிறாங்க. எனக்கு பிசினஸ்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ங்க, டெட் ஃப்ரீ கம்பெனி, நல்ல கம்பெனி, லார்ஜ் கேப், அக்விசிஷன்ஸ் நடக்குது. பயோசிமிலர்ஸ் பத்தி நம்ம ஏற்கனவே பயோகான்ல ஒரு சில அனுபவம் கிடைச்சது. ஸோ இவங்களும் பயோசிமிலர்ஸ்குள்ள போறாங்க, அதுலயும் நல்ல வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். லாஸ் எடுக்கல, தொடர்ந்து ரன் ஆகட்டும். எப்ப எல்லாம் கீழே வருதோ அதையும் நான் தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருப்பேன். ஷேர் பிரைஸ் அப்ரிஷியேட் ஆகல அப்படின்னாலும் எனக்கு பிசினஸ் வேணும், அவ்வளவுதான். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு அப்ரிஷியேட் ஆனா கூட எனக்கு கவலை இல்லைங்க. நான் பொறுமையா இருப்பேன், எனக்கு எந்த அவசரமுமே கிடையாது. நான் கன்சிடர் பண்றது 1, 2, 5, 10 தான் கன்சிடர் பண்ணுவேன். அதுவும் டாக்டர் ரெட்டி 1, 2 தான். அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ் பத்தி எழுதியிருக்காங்க. சார், பார்ட்லி பெய்டு ஷேர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்தரா அவங்க அடிஷனலா ₹115 எடுக்கிறப்ப நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. பார்ட்டிசிபேட் பண்ண முடியுங்க. ஸோ புதுசா கன்சிடர் பண்றவங்க ஃபுல்லி பெய்டு ஷேர்ஸே கன்சிடர் பண்றது நல்லது. ஏன்னா அதுவே சீப்பான வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு 15 to 20% பக்கமா ஏறிக்குங்க லாஸ்ட் 2 டேஸா. இன்னும் லாங் வே டு கோ. ஸோ HDFCல இருந்து ஒரு ஆளை புதுசா கொண்டு வந்து உள்ள போட்டிருக்கிற மாதிரி செய்திகள் பார்த்தேன். உடனே டேர்ன் அரவுண்ட் அப்படின்றது மைக்ரோ ஃபினான்ஸ்ல நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. இன்னும் ஒரு 2 to 3 years ஆகும். அடுத்து பாண்ட் ரேட்டிங்ல ஏ ரேட்டிங்கே நீங்க பாப்பீங்களா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இது சம்பந்தமா நான் முற்காலங்களில் சொல்லியிருக்கேங்க. பெரும்பாலும் ஏஏ ரேட்டிங்க்கு மேல இருக்கிறத கன்சிடர் பண்ணாலும் ஒரு சில நிறுவனங்கள், இப்ப கோசம்பட்டம் பினான்ஸ் பத்தி ஏற்கனவே நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். நல்ல நிறுவனம், குறிப்பா கோல்ட் பினான்ஸ் நிறுவனம். அதனால அது ஏ ரேட்டிங்ல இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ணுவாங்க. நண்பர் வந்து முத்தூட் பத்தி எழுதியிருக்கிறாரு. முத்தூட்டு நல்ல குரூப் தான். ஸோ அந்த குரூப் மேல நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல ஏ ரேட்டிங் பாண்டை கன்சிடர் பண்றதுல எந்த தப்பும் இல்லை. இது என்னுடைய வேவுங்க. அந்த கம்பெனியை பத்தி நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா. அடுத்து யூகோ பேங்க் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க, நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு 90% பக்கமா ஸ்டேக் வச்சிருக்காங்க. செபி வந்து அதுக்கு டெட்லைன்லாம் கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுதுங்க. 75% அதை குறைக்கணும் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸை. ஸோ ஓப்பன் மார்க்கெட்ல கொடுத்தாங்க அப்படின்னா ஷேர் பிரைஸ் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால நான் யூகோ பேங்கை பாக்குறது இல்லை. அதே மாதிரி பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், தென் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இது மாதிரி ஒரு 2-3 பேங்க்ல 90% பக்கமா இருக்க ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ். பெரும்பாலும் நான் பப்ளிக் செக்டர் பேங்கை பாக்குறது இல்லைனாலும் குறிப்பா இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் 90%க்கு மேல இருக்கிறத நான் பாக்குறதே இல்லை.
மற்றபடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க் போன்ற நிறுவனங்களை தொடர்ந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து வாட்ச் பண்ணுவேன். பட் நான் என்ட்ரி கொடுக்கறது இல்லை. அதற்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நிறைய நம்மளுடைய நண்பர்கள் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற நிறுவனங்கள் பத்தி கேள்விகள் நிறைய கேட்கறாங்க. அவங்களும் அவங்களோட ஹோல்டிங்ஸ்ல வச்சிருக்காங்க. அதனால அந்த பெர்ஃபார்மன்ஸை நம்ம வாட்ச் பண்றோம். அடுத்த ஒரு நண்பர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஏன் சார் நீங்க பாக்குறது இல்ல, என்ன பர்சனல் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. தென் மியூச்சுவல் ஃபண்டுக்கு பதிலாக நீங்க ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்றீங்க, அதுல காம்பவுண்டிங் எஃபெக்ட் வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல வேலை செய்யற காம்பவுண்டிங் எஃபெக்ட் ஸ்டாக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணா வேலை செய்யாது அப்படின்னு கிடையாதுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒர்க் பண்றதை விட காம்பவுண்டிங் எஃபெக்டை ரொம்ப சூப்பரா ஈக்விட்டியில நம்மளால ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ அது எப்படி நம்ம ஸ்டாக்கை சூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களும் நம்மள மாதிரி தான், அவங்களும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு, நம்ம பணத்தை கொடுக்குறோம், அவங்க ஃபண்ட் அதாவது ஸ்டாக்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணுவாங்க, அவங்களும் அதே வேலையை தான் பார்ப்பாங்க. யாரு மியூச்சுவல் ஃபண்ட் சைடு போறாங்க அப்படின்னா ஸ்டாக்ஸை பிக் பண்ண தெரியாதவங்க, இல்லை பிக் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும் இல்லையா, ஸ்டடி பண்றதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு பெரும்பாலும் போறாங்க. இப்ப நான் ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் சைடு போறதில்லை அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் பெஞ்சமின் கிரஹாமா இருக்கட்டும், இல்ல பீட்டர் லிஞ்ச் அவர்களா இருக்கட்டும், இல்ல மோர்கன் ஹவுஸ்ல இருக்கட்டும், அவங்களுடைய புக்ல எல்லாம் எப்படி ஸ்டாக்ஸை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல்ஸ்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் எப்படி பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதைப்படி நம்ம பிக் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளே காம்பவுண்டிங் எஃபெக்டை சூப்பரா ஒர்க் பண்ண வைக்கலாம். இது ஒரு சைடுங்க. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போகும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 0.5% வச்சுக்குவோமே இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு. நீங்க வந்து ஒரு 10 இயர்ஸ் கண்டினியூஸா மாசம் மாசம் ஒரு தொகையை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு அது ஒரு பல்க் அமௌண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு நீங்க அப்படியே ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளவு அசெட் உங்கள்கிட்ட இருக்கோ அதுக்கு 0.5% நீங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா கொடுக்கணுங்க. அது போக எனக்கு ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்றதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு ஈக்விட்டியா நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா அந்த கம்பெனி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறேன் அப்படின்றது தான் அர்த்தம். ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் நம்ம வந்து தொடர்ந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் ஓனர்ஷிப் நம்மளுக்கும் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கணுங்க. அதனாலதான் நான் முக்கியமா ஈக்விட்டிஸை கன்சிடர் பண்றேன். மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம கன்சிடர் பண்றப்ப அந்த ஃபீல் கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் எப்படி நல்ல ஸ்டாக், அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை பிக் பண்ணும் அப்படின்றத நம்ம முன்னவர்கள் சொல்லி கொடுத்ததை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கும் அந்த ஃபீல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. பெரும்பாலும் நான் லார்ஜ் கேப்பா சூஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் அந்த நிறுவனத்தோட ஒரு 2 to 3 பிசினஸ் சைக்கிள் கண்டினியூஸா டிராவல் பண்ணும் அப்படின்றது தான். இதற்கு மத்தியில ஒரு நண்பர் வந்து பிசினஸ் சைக்கிள் அப்படின்றது எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. ஒரு 6 ஆண்டுகள் ஒரு பிசினஸ் சைக்கிள் அப்படின்றது. ஸோ 15 to 20 இயர்ஸ் நான் ஹோல்ட் பண்ணும் அப்படின்னா பெரும்பாலும் எல்லா ஸ்டாக்கையுமே நான் கன்சிடர் பண்றது. கன்சர்வேட்டிவா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமும் அதுதாங்க. பெரும்பாலும் என்னுடைய வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் கம்பெனிஸை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே இருக்காதுங்க. ஏற்கனவே நல்ல கம்பெனிஸ் நம்மகிட்ட ஒரு 25-30 இருக்கு. அதுல நம்மளோட பெர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங்ஸை கூட்ட முடியுமா அப்படின்றதா என்னுடைய ஆராய்ச்சியா இருக்குமே தவிர, புதுசா இந்த செக்டார்ல ஒண்ணு, அந்த செக்டார்ல ஒண்ணு, புதுசா ஒண்ணு வந்திருக்கு அங்க ஒண்ணு அப்படின்னு சொல்லி நான் பாக்குறதே கிடையாது. அடுத்து ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் பத்தி ஒரு நண்பர் இருக்கிறாருங்க. ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் நல்ல வேல்யூவேஷன் இருக்குன்னு சொல்றீங்க, அதாவது பிரைஸ் டு புக் எடுத்துக்கிட்டோம்னா இப்பயுமே 1 கீழே தான் இருக்கு. தென் 13 times earnings, டெட் டு equity 0.10 கீழே தான் இருக்கு. அதை பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் ராஜபாளையம் மில்ஸ்ல ஒரு 1.73% ஸ்டேக் வச்சிருக்காங்க. தென் ராம்கோ சிமெண்ட்ஸ்ல ஒரு 21.82% ஸ்டேக்கு ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்குங்க. தென் ராம்கோ சிஸ்டத்துல ஒரு 19.03% ஸ்டேக் இருக்கு. ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை கன்சிடர் பண்றப்ப இன்னொரு முக்கியமான விஷயமும் தெரிஞ்சிருக்கணுங்க. அதாவது ராம்கோ சிமெண்ட்ஸ்ல ஒரு 21.8% ஸ்டேக் வச்சிருக்காங்க ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ். பட் ராம்கோ சிமெண்ட்ஸ்ல வேல்யூவேஷன் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு 62 times earnings இருக்குங்க. டெட் டு ஈக்விட்டியும் 0.63 இருக்கு. நம்ம த்ரெஷோல்டோட அதிகமாக தான் இருக்கும். அது போக ப்ரமோட்டர்ஸ் ஒரு 3.42% ஸ்டேக்கை பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ப்ரமோட்டர்ஸ் பிளஸ் தொடர்ந்து குறையுதுங்க ராம்கோ சிமெண்ட்ஸ்லயும். அதாவது ஒரு 2-3 குவார்ட்டருக்கு முன்னாடி ப்ரமோட்டர்ஸ் வந்து ஒரு 22% பக்கமா ஷேர்ஸை பிளஸ் பண்ணி வச்சிருந்தவங்க இப்போ ஒரு 3.42% தான் பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ராம்கோ குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம ஒரு 10 இயர்ஸ் விருதுநகர்ல இருந்திருக்கிறோம். அதனால அந்த குடும்பத்தை பத்தி நிறைய மாணவர்களே என்கிட்ட ஃபீட்பேக் நிறைய கொடுத்துருக்காங்க. என்னுடைய மாணவர்கள் சில பேர் ராம்கோ சிமெண்ட்ஸ்லயும் ஒர்க் பண்றாங்க. ஸோ அதனால நான் ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை பார்த்து வச்சிருக்கேங்க. மற்றபடி ஏசிசி நல்ல வேல்யூவேஷன்ல தானே இருக்கு, ராம்கோவோட சீப்பா இருக்கு, ராம்கோ சிமெண்ட்ஸை கம்பேர் பண்றப்ப ஏசிசி நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. 10 times earnings, தென் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீன்னு எழுதியிருக்கிறாங்க. நல்ல நிறுவனம் தாங்க ஏசிசியும். அதாவது ராம்கோ சிமெண்ட்ஸை கம்பேர் பண்றப்ப 2 பேருமே ஒரு மிட் சைஸ் கம்பெனியா தான் இருப்பாங்க. பிளஸ் ஏசிசியை பொறுத்த வரைக்கும் அதானி குழுமம் பேக்கப் இருக்கு.
ஸோ ஏசிசி விருப்பப்படுறவங்க ஏசிசியையும் பார்க்கலாம். நான் பர்சனலாக அதானி குடும்ப பங்குகளை பார்க்கறது இல்லை. அடுத்து ட்ரீம் ஃபோக்ஸோடைய ப்ரொமோட்டர் எப்படி சார், ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி பற்றி எழுதியிருக்கிறாங்க. ப்ரொமோட்டர் வந்து நல்ல ப்ரொமோட்டர் தாங்க. ப்ளஸ் அவங்க இப்போ டிரான்சிஷன் ஃபேஸில் இருக்காங்க. நம்ம ரிசல்ட்ஸை ஈவினிங் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் நல்ல ப்ரொமோட்டர்ஸ், அவங்களுக்கு ஏர்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து ப்ரெஷர் வருதுங்க. தென் ஸ்மால் பிளேயர் அவங்க. ஸோ பிக் பிளேயர்ஸ்லேருந்து ஸ்மால் பிளேயர்ஸ்க்கு ப்ரெஷர் வரத்தான் செய்யும். ஸோ க்ரோத் இருக்கிறப்ப, அதாவது ஸ்மால் பிளேயர்லேருந்து ஒரு மிட் சைஸ் பிளேயர், மிட் சைஸ் டு லார்ஜ் பிளேயர் போகிறது அப்படின்றது அந்த ஃபேஸ் பை ஃபேஸ் டிரான்சிஷனில் லார்ஜ் பிளேயர்ஸ்லேருந்து ப்ரெஷர் வர்றதை தவிர்க்க முடியாது. அதனால் ரிஸ்க்கும் இருக்குது அதில். அடுத்த செயில் நிறுவனம் பற்றி எழுதியிருக்கிறாங்க. நல்ல வேல்யூவேஷனில் தாங்க இருக்கும். டெட் இருக்கும், பட் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. 0.51 டைம்ஸ் டெட் டு ஈக்விட்டி இருக்கும். தென் 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. புக் வேல்யூக்கு ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும். ஸ்டீல் செக்டார் எல்லாமே வந்து 2022-23க்கு அப்புறமே தொடர்ந்து ரெவன்யூ ஃபால் இருக்குங்க. ஈவன் டாடா ஸ்டீலும் 2022-23ல பண்ண ப்ராஃபிட்டை வந்து அதுக்கு அடுத்தடுத்த வருஷம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. ஸோ அந்த சினாரியோ வந்து செயில்லையும் கண்டினியூ ஆகும். வேல்யூவேஷன் வைஸ் செயில் சூப்பர் அப்படின்னாலும் நீங்கள் க்ரோத்துக்காக நீண்ட ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருக்குங்க. ஏற்கனவே லாஸ்ட் 5 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அடுத்து பஜாஜ் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி எழுதியிருக்கிறாங்க. கம்பெனி நல்ல வேல்யூவேஷன்ல இருந்தாலும் ஸ்மால் கேப் அப்படின்றதுனால நான் பார்க்கறது இல்லைங்க. பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் அப்படியே டபுள் ஆயிருக்கா அப்படின்னா ஆயிருக்காதுங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு மட்டும் இல்லைங்க, டாடா ஸ்டீல்லையும் இதான் நிலைமை, செயில்லையும் இதான் நிலைமை. பஜாஜ் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் அண்ட் ஸ்டீல் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ற நிறுவனம் மாதிரி தெரியுதுங்க. ஸோ நம்மளுக்கு ப்ரொமோட்டர்ஸ் யாரு, அவங்க பிஸ்னஸ் புரியல அப்படின்னா நான் அந்த சைடு போக மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் மெட்டல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா நால்கோ, ஹிண்டால்கோ போன்ற நிறுவனங்களை பார்க்கலாம். எல்லாமே வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கான கேபெக்ஸ் பயங்கரமா எடுத்துக்கிறாங்க. ஸோ நல்ல க்ரோத்தை அங்கெல்லாம் பார்க்க முடியும் வென் கம்பேர் வித் சைலோ இல்லை பஜாஜ் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸோ. அடுத்து அசோகா பில்கான் பற்றி எழுதியிருக்கிறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெட் டு ஈக்விட்டி 0.98 பக்கமாக இருக்குங்க. வேற ஒன்றும் கிடையாது, மற்ற வேல்யூவேஷன் நல்லா இருக்கும். இதை கம்பேர் பண்றப்ப கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. அதாவது அங்கேயும் டெட் இருக்கும், பட் டெட் டு ஈக்விட்டி 0.41 இருக்கும். கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா 44 டைம்ஸ் விழுந்திருக்கும் லாஸ்ட் 1 இயர்ல. இப்போ சமீபத்தில் அவங்களுக்கு தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் கூட கிடைச்சிருக்குங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா புக் வேல்யூக்கு கீழே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ ஸ்மால் கேப் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் டெட்டை தவிர்க்க முடியாது. பட் ஸ்மால் கேப்லையும் டெட் ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் கணேஷ் ஹவுசிங்கை நான் தொடர்ந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கேன். பட் ஓவராலா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்என்டி பெஸ்டா தெரியுதுங்க. ஸோ எல்என்டி சேஃப், எல்என்டிக்கும் டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்கும். பட் அதை பத்தி நம்ம கவலைப்படாம தைரியமா இன்வெஸ்ட் பண்றதுக்கு எல்என்டி பெஸ்ட் ஆப்ஷன் எனக்கு. அடுத்து ஜிஎன்எஃப்சி பத்தி எழுதிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோங்க. கெமிக்கல்ஸ்ல சம்பல் ஃபெர்டிலைசர்ஸ், தென் ஜிஎன்எஃப்சி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் சைடு நம்ம பார்க்கறதே கிடையாது. ஸோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டாடா கெமிக்கல்ஸை மட்டும்தான் நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இனிமேல் புக் வேல்யூக்கு கீழே எனக்கு கிடைக்குது. ஸோ அதை மட்டும் அப்பப்போ 1-2 கன்சிடர் பண்ணால் போதும் அப்படின்றதோட நான் நிறுத்திக்கிட்டேங்க. இதெல்லாம் தான் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.